எந்த கட்சியின் உதவியும் இல்லாமல் பாஜக முதலிடத்துக்கு வந்துள்ளதாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளது மகாராஷ்டிர பாஜக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அமித்ஷா 2014ஆம் ஆண்டு முதல் எந்த ஊன்றுகோலும் இல்லாமல் பாஜக வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அமித்ஷாவின் இந்த பேச்சு முக்கிய கூட்டணி கட்சிகளான சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரசுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உள்ளாட்சித் தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிடுவதற்கான அறிகுறியாக இது இருக்கலாம் என இரு கட்சிகளின் நிர்வாகிகள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். பீகாரில் கடந்த 20 ஆண்டுகளாக ஆட்சி செய்யும் பாஜக ஐக்கிய ஜனதா தள கூட்டணி அரசு அனைத்து வகையிலும் பீகாரை படுகொலியில் தள்ளிவிட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பள்ளி மாணவர்கள் இடைநிற்றலிலும் பெண் கல்வியிலும் நாட்டிலுள்ள 29 மாநிலங்களில் பீகார் 28வது இடத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். சேவைத்துறை வேலைவாய்ப்புகளில் 21வது இடத்திலும் தொழில்துறை வேலைவாய்ப்புகளில் 23வது இடத்திலும் பீகார் உள்ளதாக கூறியுள்ளார். சிசுக்கள் இறப்பு விகிதத்தில் 27வது இடத்திலும் மருத்துவ காப்பீடு மற்றும் வீடுகளில் கழிவறை பயன்பாட்டில் பீகார் கடைசி இடத்தில் இருப்பதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மனிதவள மேம்பாட்டிலும் தனிநபர் வருமானத்திலும் கூட பீகார் கடைசி இடத்தில்தான் உள்ளதாக ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். இவை அனைத்தும் இரட்டை எஞ்சின் அரசு பீகார் மாநிலத்தை எவ்வாறு பின்னோக்கி இழுத்துச் செல்கிறது என்பதற்கான உதாரணம் இது என தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, பீகாரின் பெருமையை மீட்டெடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் PM ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை கேரள அரசு நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் வகையில் மாநிலங்களில் PM ஸ்ரீ பள்ளிகளை நிறுவ ஒன்றிய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இந்த திட்டத்தில் தமிழ்நாடு, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் மட்டும் இணைய மறுத்து வரும் நிலையில் SSA திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய கல்வி நிதியை ஒன்றிய அரசு வழங்க மறுத்து வருகிறது. இதனிடையே PM ஸ்ரீ திட்டத்தில் கேரளா இணைந்துள்ளதால் அங்கு ஆளும் கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போர்க்கொடி தூக்கியுள்ளது. அந்த கட்சியின் 4 அமைச்சர்கள் அமைச்சரவை கூட்டத்தையும் புறக்கணித்தனர். முதலமைச்சர் பினராயி விஜயனும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் MV கோவிந்தனும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனிடையே PM ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அனைத்து நடைமுறைகளையும் கேரள அரசு நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்திட்டத்தில் ஒன்றிய அரசு விதித்துள்ள சில நிபந்தனைகளில் தளர்வு கோரி பினராயி விஜயன் பிரதமருக்கு கடிதம் எழுத உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழக, கேரள, கர்நாடக மாநிலங்களின் எல்லையில் குண்டும் குழியுமாக உள்ள கூடலூர் சாலையை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலத்தின் மலப்புரம், கொச்சின், குருவாயூர் போன்ற பகுதியில் உள்ள சுற்றுலா பயணிகள் இந்த சாலை வழியாகவே நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு செல்கின்றனர். கர்நாடகா மற்றும் நீலகிரியில் விளையக்கூடிய காய்கறிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் சரக்கு லாரியின் மூலமாக அதிக அளவில் கூடலூர் சாலை வழியாகவே சென்று வருகிறது. கடந்த 8 ஆண்டுகளாக சாலையை சீரமைக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சாலையை சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா 3 எல்லை பகுதியில் இருக்கு. கர்நாடகாவில் காய்கறி கொண்டு போறதுக்கு அத்தியாவசிய பொருள் கர்நாடகாவில் கொண்டு போட்டு முக்கிய சாலையா இருக்கு. கடந்த 8 ஆண்டுகளாக இந்த சாலை எந்த வேலையும் செஞ்சதில்லை. நீலகிரிக்கு வரும் வாகனங்களுக்கு நாடுகாணி சோதனை சாவடியில் 250 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கும் மாவட்ட நிர்வாகம் சாலையை சீரமைக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாட்டில் விவசாய பணிகளில் ஆர்வம் காட்டும் இளைஞர்களுக்கு சிறந்த தொழில்நுட்ப திட்டங்களை அரசு உருவாக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொறியியல் படித்த இளைஞர்கள், முதுகலை பட்டதாரிகள் மற்றும் வெளிநாடுகளில் பணி செய்துவிட்டு தாயகம் திரும்பிய இளைஞர்கள் விவசாயத்தில் ஆர்வம் காட்டி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் வேளாண்மை, தோட்டக்கலைத்துறை மற்றும் கால்நடைத்துறை சார்பில் ஆதரவளித்து முறையான வழிகாட்டுதல் வழங்க ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். விவசாய விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டுதல், எளிய முறையில் பயிர் சாகுபடி செய்தல், கூட்டு பண்ணை திட்டம், பண்ணை குட்டை அமைப்பது உள்ளிட்டவற்றை கூட்டு பயிற்சியாக ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பாரம்பரிய நெல் சாகுபடி செய்யும் இளைஞர்களிடம் அவற்றை கொள்முதல் செய்வது, விவசாய இயந்திரங்கள் தயாரிக்கும் தொழில் நிலையங்கள் அமைப்பது உள்ளிட்டவற்றில் அரசு உதவ வேண்டும் என்றும் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் விவசாயிகளிடையே சிறுநீரக செயலிழப்பின் விகிதாச்சாரம் அதிகரித்து வருவது மருத்துவ ஆய்வறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. விவசாய தொழிலாளர்களிடையே சிறுநீரக நோய்களின் தாக்கம் குறித்து சென்னை மருத்துவக் கல்லூரியின் ஆய்வில் இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது.
5 வேளாண் மண்டலங்களில் உள்ள 125 கிராமங்களில் 3350 விவசாய தொழிலாளர்களிடம் 2023 2 கட்டங்களாக ஆய்வு நடத்தப்பட்டது. இதில் முதல் கட்ட ஆய்வில் 584 பேருக்கு நிரந்தர சிறுநீரக பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவக் குழுவின் தலைவரான மூத்த சிறுநீரகவியல் மருத்துவர் டாக்டர் என். கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக கடும் வெப்பத்தில் உழைப்பு, நீரிழப்பு உள்ளிட்ட காரணங்களால் விவசாயிகளிடையே சிறுநீரக செயலிழப்பு அதிகரித்திருக்கலாம் என லான்செட் மருத்துவ இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வேலையின் போது 45 நிமிடத்திற்கு ஒருமுறை நிழலில் சிறிது நேரம் ஓய்வெடுப்பதும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதும் சிறுநீரக பாதிப்பை குறைக்கும் என்று மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 3000 ரூபாய் குறைந்திருந்த நிலையில் இன்று சவரனுக்கு 1080 ரூபாய் உயர்ந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் விலை நேற்று காலை சவரனுக்கு 1200 ரூபாயும் மாலை 1800 ரூபாயும் குறைந்தது. இதனால் ஒரு சவரன் விலை 88,600 ரூபாயாக சரிந்திருந்தது. இந்நிலையில் இன்று காலை ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 135 ரூபாயும் சவரனுக்கு 1080 ரூபாயும் உயர்ந்துள்ளது. கடைகளில் 1 கிராம் தங்கம் 11,210 ரூபாய்க்கும் சவரன் 89,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 166 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. ரஃபேல் போர் விமானத்தில் பறந்த முதல் குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை திரௌபதி முர்மு பெற்றுள்ளார். போர் விமானத்தில் பயணம் செய்வதற்காக ஹரியானா மாநிலத்தில் உள்ள அம்பாலா விமானப்படை தளத்துக்கு குடியரசுத் தலைவர் முர்மு வருகை புரிந்தார். அப்போது விமானப்படை சார்பில் அவருக்கு மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் விமானத்தில் அவர் ஏறி அமர்ந்ததும் காற்றை கிழித்தவாறு ரஃபேல் போர் விமானம் புறப்பட்டுச் சென்றது. குடியரசுத் தலைவர் முர்மு போர் விமானத்தில் பயணிப்பது இது 2வது முறையாகும். இதற்கு முன் 2023 ஏப்ரல் 8ஆம் தேதி அசாமின் தேஸ்பூர் விமானப்படை தளத்தில் இருந்து அவர் சுகோய் 30 ரக போர் விமானத்தில் பறந்தது குறிப்பிடத்தக்கது. முர்முவுக்கு முன்பு முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் அப்துல் கலாம், பிரதீபா பாட்டீல் ஆகியோர் புனே படைத்தளத்தில் இருந்து சுகோய் 30 ரக போர் விமானத்தில் பறந்துள்ளனர். இருப்பினும் ரஃபேல் போர் விமானத்தில் பறந்த முதல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் தயாரிப்பான ரஃபேல் விமானங்கள் 2020 முதல் இந்திய பாதுகாப்பு படையில் சேவையாற்றி வருகின்றன. 1 கோடி ரூபாய் செலவில் செயற்கை மழை பெய்ய வைக்கும் டெல்லி பாஜக அரசின் முயற்சி தோல்வியில் முடிந்தது. தலைநகர் டெல்லியில் செயற்கை மழை பெய்ய வைப்பதற்காக 1,20 லட்சம் ரூபாய் செலவிலான முயற்சியில் பாஜக அரசு ஈடுபட்டது. ஆனால் செயற்கை மழை பெய்வதற்கான எந்த அறிகுறியும் காணப்படாத நிலையில் வருண பகவான் பாஜகவை கைவிட்டு விட்டதாக ஆம் ஆத்மி கட்சி கிண்டல் செய்துள்ளது. மேலும் பாஜக அரசின் முயற்சியை விமர்சித்து ஆம் ஆத்மி கட்சியின் முன்னாள் அமைச்சர் சௌரபா பரத்வாஜ் வீடியோ ஒன்றையும் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். 4:30 बज चुके हैं. कोई बारिश का कोई दूर तक जो है नामो निशान आपको नहीं दिखेगा. अब ये डिक्लेयर नहीं करेंगे कि हम बारिश करा रहे हैं, बारिश होने देंगे किसी दिन. और जैसे ही इंद्र भगवान बारिश करेंगे, ये इंद्र का क्रेडिट भी चुरा के कहेंगे कि हमने बारिश करा दी, क्योंकि इंद्र कराएंगे वर्षा और सरकार करेगी खर्चा. धन्यवाद. ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்த கண்ணகி நகர் கார்த்திகாவிற்கு விரைந்து அரசு பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணைய துணைத் தலைவர் எழுத்தாளர் இமயம் தெரிவித்துள்ளார். பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் கபடி போட்டியில் கண்ணகி நகர் கார்த்திகா தங்கம் வென்றார். இச்சாதனை படைத்த அவருக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் சார்பில் சென்னையில் பாராட்டு விழா நடைபெற்றது. கார்த்திகாவிற்கு கிரீடம் மற்றும் மாலை அணிவித்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. அவர் இன்று ஆணையத்திடம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கை என்னவென்றால், தனக்கு தமிழ்நாடு அரசு ஒரு அரசு பணி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் தமிழ்நாடுடைய துணை முதலமைச்சர் அவரிடம் கொண்டு சென்று அவருக்கு இந்த வாரமோ இந்த மாதத்திலோ அரசு பணி வழங்குவதற்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணைய தலைவரும் ஓய்வு பெற்ற நீதிபதியுமான தமிழ்வாணன் உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
போதைப்பொருள் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நடிகர் கிருஷ்ணா சம்மனை ஏற்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். போதைப்பொருள் விவகாரத்தில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகிய இருவரும் கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டனர். இதே விவகாரத்தில் கைதான அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் அளித்த தகவலின் பேரில் ஸ்ரீகாந்தும் பின்னர் கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர். பின்னர் இருவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு இருவருக்கும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. நேற்று ஆஜராக வேண்டிய நடிகர் ஸ்ரீகாந்த் குடும்பச் சூழலை சுட்டிக்காட்டி மற்றொரு நாள் ஆஜராவதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சம்மனை ஏற்று நடிகர் கிருஷ்ணா அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். அவரிடம் போதைப் பொருள் தொடர்பாகவும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாகவும் அதிகாரிகள் விசாரணை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் அருகே 4.5 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் மேலும் 10 பேரை தேடி தனிப்படை போலீசார் கேரளா விரைந்துள்ளனர். மும்பை அருகே போரிவெளியில் கொரியர் நிறுவனம் நடத்தி வரும் ஜார்டின் என்பவர் கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி பெங்களூருவிலிருந்து சென்னை சவுகார்பேட்டைக்கு காரில் 4.5 கோடி ரூபாய் பணத்தை அனுப்பி வைத்தார். பியூஷ்குமார், தேவேந்திர பட்டேல் ஆகிய ஊழியர்கள் காஞ்சிபுரம் ஆட்டுப்புத்தூர் அருகே வந்தபோது கத்திமுனையில் காரை கடத்திய கும்பல் ஒன்று பணத்தை கொள்ளையடித்துச் சென்றது. பொன்னேரிக்கரை காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கேரளாவைச் சேர்ந்த கொள்ளையர்கள் 5 பேர் சில நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இந்த கொள்ளையில் மேலும் 10 பேருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இந்த நிலையில் கைதான 5 பேரையும் நீதிமன்ற அனுமதியுடன் கேரளா அழைத்துச் சென்ற தனிப்படை போலீசார் மேலும் 10 பேரை பிடித்து பணத்தை மீட்க தீவிரம் காட்டி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 120 குளங்கள் முழுமையாக நிரம்பியுள்ளன. வடகிழக்கு பருவமழை மற்றும் மோண்டா புயல் காரணமாகவும் திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக மொத்தமுள்ள 1174 ஏரிகளில் 165 ஏரிகள் முழுமையாக நிரம்பியுள்ளன. 307 ஏரிகள் 75%, 435 ஏரிகள் 50%, 222 ஏரிகள் 25% நிரம்பியுள்ளன. இதேபோன்று மொத்தமுள்ள 3392 குளங்களில் 120 குளங்கள் முழுமையாக நிரம்பியுள்ளன. 1235 குளங்கள் 75%, 1320 குளங்கள் 50%, 547 குளங்கள் 25% நிரம்பியுள்ளன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பவானி ஆற்றில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கொடிவேரி அணையில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 11வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொடிவேரி அணை பகுதியில் பவானி ஆற்றில் வினாடிக்கு 1600 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கொடிவேரி அணையில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கும் பகுதியில் பாதுகாப்பு கம்பிகளை தாண்டி தண்ணீர் வெளியேறி வருகிறது. இதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 11வது நாளாக நீடிக்கிறது. மேலும் கொடிவேரி அணை மற்றும் பவானி ஆற்றின் வெளியோர கிராமங்களில் மீன்பிடித்தல், பரிசல் பயணம் செய்ய நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள் விதித்த தடை தொடர்கிறது. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் 2வது நாளாக விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்தால் ஹைதராபாத் நாக்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி மராட்டிய முன்னாள் அமைச்சர் பச்சிக்காடு தலைமையில் நாக்பூரில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடன் தள்ளுபடி குறித்து உறுதியான முடிவை அரசு எடுத்து எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கும் வரை போராட்டம் தொடரும் என விவசாயிகள் அறிவித்துள்ளனர். 2வது நாளாக விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்தால் ஹைதராபாத் நாக்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மனைவி மீது நம்பிக்கையின்றி அவரது நடத்தையை சந்தேகிப்பது கொடூரமானது என கேரள உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விவாகரத்து வழக்கு ஒன்றை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் மனைவியின் செயல்பாடுகளை தொடர்ந்து சந்தேகிப்பதும், சந்தேகத்தின் அடிப்படையில் வேலையை ராஜினாமா செய்துவிடுமாறு கட்டாயப்படுத்துவதும் விவாகரத்து கோருவதற்கு போதுமானவை என தெரிவித்தது. கணவனின் சந்தேகம் திருமண வாழ்க்கையை நரகமாக்கிவிடும் என்றும் தெரிவித்த கேரள உயர்நீதிமன்றம் மனைவியின் சுயமரியாதையை அளிக்கும் செயல் என்றும் தெரிவித்தது. தொடர்ந்து கணவரின் வாதங்களை நிராகரித்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு விவாகரத்து வழங்கி தீர்ப்பளித்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2000 ரூபாய் உயர்ந்து
90,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேற்று சவரனுக்கு 3,000 ரூபாய் குறைந்திருந்த நிலையில் இன்று காலையில் 1,080 ரூபாயும் மாலையில் 920 ரூபாயும் உயர்ந்தது. இதையடுத்து ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 115 உயர்ந்து 11,325 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 90,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 166 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும் என்றும் அமெரிக்க ஏற்றுமதி மும்மடங்கு உயரும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 3 நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள CP ராதாகிருஷ்ணன் திருப்பூரில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பங்கேற்றார். அப்போது பிரம்மாண்ட வெற்றிகளை அடைந்த போதும் தோல்விகளை சந்தித்த போதும் உழைப்பை நிறுத்தாத தலைவர் கலைஞர் என புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து பேசிய அவர் அமெரிக்காவின் வரி உயர்வால் தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் விரைவில் சரியாகும் என நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து உழைப்பதன் மூலமாக இதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வை காண முடியும். அதற்கான முயற்சியில் மத்திய அரசு முழுமையாக தன்னை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. விரைவிலேயே ஒரு தீர்வை இந்த தொழில் நெருக்கடிக்காக, குறிப்பாக இந்த டெக்ஸ்டைல் தொழில் நெருக்கடிக்கு இருக்கின்ற ஒரு நிலையை மாற்றி அமைக்க முடியும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். தாய்லாந்தில் இருந்து மதுரை விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 8 கோடி ரூபாய் மதிப்புடைய உயர்ரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை தலைநகர் கொழும்புவில் இருந்து மதுரைக்கு வந்த ஸ்ரீலங்கன் பயணிகள் விமானத்தில் கஞ்சா கடத்தி வருவதாக சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. விமானத்தில் இருந்து வெளியே வந்த பயணிகள் மற்றும் அவர்களின் உடைமைகளை சோதனை செய்த போது 2 பார்சல்களில் 8 கிலோ எடை கொண்ட ஹைட்ரோபோனிக் கஞ்சா சிக்கியது. சர்வதேச சந்தையில் 8 கோடி ரூபாய் மதிப்புடைய கஞ்சாவை கடத்தி வந்த தஞ்சாவூரை சேர்ந்த மைதீன், சென்னையைச் சேர்ந்த சாகுல் ஹமீத் ஆகிய இருவரையும் சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் தாய்லாந்தில் இருந்து இலங்கை வழியாக தமிழ்நாட்டிற்கு உயரக கஞ்சாவை கடத்தி வந்தது தெரிய வந்தது. புதுக்கோட்டை அருகே வாகவாசலில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் கடும் சிரமத்துக்கு உள்ளான கிராம மக்கள் சாலையில் நாற்று நட்டு தங்களது வேதனையை வெளிப்படுத்தினர். 8 ஆண்டுகளுக்கு முன்பு பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் வாகவாசலில் இருந்து புத்தாம்பூர் வரை சோதனையின் அடிப்படையில் கெமிக்கல் சாலை அமைக்கப்பட்டது. வாகவாசல், மேக்குடிப்பட்டி, கேடையப்பட்டி, ஜானகி வயல் ஆகிய கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு பிரதான சாலையாக உள்ள இந்த சாலை சில மாதங்களிலேயே சேதமடைந்ததாக கூறுகின்றனர். குண்டும் குழியுமாக மாறிய இந்த சாலையை யாருமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு மாறி உள்ளதாகவும், மழைக்காலங்களில் சாலையில் தண்ணீர் குளம்போல் தேங்கி சேரும் சகதியுமாக இருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். ஸ்கூல் வண்டி ஏற்றிட்டு போக முடியல, ரொம்ப சோல்டிங்காக இருக்குது. தூக்கி இங்கிட்ட மாற்றி போடுது. அது ரோடு போட்டு கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு ஸ்கூலுக்கு போக முடியல. எங்கள் ஸ்கூல் வாகவாசலில் இருக்குது. லேட்டாக போனால் ஸ்கூல்லாம் அடிக்கிறாங்க. ஒரு எக்ஸாம் நாங்கள் எழுதலை, மார்க்கெல்லாம் கம்மியாக வருது. ரோடு சரியில்லை. சைக்கிளில் போகிறீங்களா, நடந்து தான் போகிறீங்களா? சைக்கிளில் போனாலும் பேக்கில் ரோட்டில் விழுந்துருது சகதியில். ஆட்டோ, பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் இங்கு வர தயங்குவதாகவும், விளைவித்த பொருட்களை கூட கொண்டு செல்ல முடியாமல் விவசாயிகள் தவிப்பதாகவும் கூறிய மக்கள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். அருப்புக்கோட்டை அருகே கஞ்சநாயக்கன்பட்டியில் அறுவடைக்கு நெருங்கிய மக்காச்சோள பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இப்பகுதியில் உள்ள விளைநிலங்கள் மற்றும் தோட்டங்களில் அவ்வப்போது காட்டுப்பன்றிகள் புகுந்து சேதப்படுத்துவதால் தொடர் இழப்புகளை எதிர்கொள்வதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். 5 நாள் நடக்குது, நான் எதுவுமே செய்ய முடியல. நானும் எவ்வளோ தூரம், நானும் வட்டிக்கு தான் பூரா வாங்கி போட்டிருக்கேன். பூரா வட்டிக்கு தான் வாங்கி போட்டிருக்கேன். எதுக்குமே வாங்கல, பூரா வட்டி தான். பூரா 3 காய்ச்சி வட்டி, 4 காய்ச்சி வட்டின்னு சொல்லி வட்டிக்கு வாங்கி போட்டு 4 லட்ச ரூபா அப்படியே வாங்கி போட்டிருக்கேன். எத்தனை ஏக்கரு? 6 ஏக்கரு. காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்பகோணம் அருகே வயல்வெளியில் தேங்கிய மழை நீரை வெளியேற்றக் கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சோலைப்பன் தெருவில் 50 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நெல், கரும்பு, வாழை, தீவனப்புல் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வயல்வெளி அருகில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் கோரிக்கைகள் தொடர்பான முழக்கங்களை எழுப்பினர்.
இப்போ 30 நாட்களாக இந்த தண்ணீர் நிரம்பி இருப்பதால் இந்த விவசாயம் முழுவதுமாக அழிந்து பாழா போகக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக தமிழக அரசும் மாநகராட்சி நிர்வாகமும் தலையிட்டு இந்த தண்ணீரை வடிவமைப்பதற்கான ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த 59 நாட்களில் மட்டும் 1,98,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டு 170 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு இதுவரை 300 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 1,95,000 மெட்ரிக் டன் நெல் நம்ம டிபிசிஸ்ல கொள்முதல் பண்ணியிருக்கோம். 300 டிபிசி திறந்திருக்கோம். போன வருஷம் மொத்த குறுவை பருவத்துக்கு 160 டிபிசி தான் திறந்திருந்தோம். பட் இன்னைக்கு 300 டிபிசி நம்ம திறந்து எடுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டோரேஜ் பாயிண்ட்ஸ் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய 23 குடோன் இல்லாமல் புதுசா நிறைய ஓபன் ஸ்டோரேஜ் இது பண்ணியிருக்கிறோம். இதேபோன்று திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பு குறுவை பருவத்தில் 2,28,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் இதுவரை 72,342 ஹெக்டேர் அறுவடை பணிகள் முடிவுற்றுள்ளதாகவும் ஆட்சியர் கூறியுள்ளார். இந்திய ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதல் T20 போட்டி மழையால் கைவிடப்பட்டது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி ஒருநாள் மற்றும் T20 தொடரில் விளையாடி வருகிறது. இதில் ஒருநாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் இந்தியா இழந்த நிலையில் முதல் T20 போட்டி கான்பெராவில் நடைபெற்றது. இதில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்த நிலையில் அவ்வப்போது மழை குறுக்கிட்டது. இந்தியா 9 ஓவர்களுக்கு 97 ரன்கள் குவித்தபோது விடாமல் மழை பெய்ததால் போட்டி கைவிடப்பட்டது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 2வது T20 போட்டி மெல்போர்னில் வரும் 31ஆம் தேதி நடைபெறுகிறது. ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தரவரிசை பட்டியலில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா முதல் இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் ரோஹித் சர்மா மொத்தமாக 202 ரன்கள் அடித்திருந்தார். இதன் காரணமாக அவருடைய புள்ளிகள் 781 என்ற அளவில் உயர்ந்து முதல் இடத்தில் இருந்த சுப்மன் கில்லை பின்னுக்கு தள்ளி ரோஹித் சர்மா முதலிடம் பிடித்துள்ளார். ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டிகள் தரவரிசை பட்டியலில் நம்பர் 1 இடத்தை பிடித்ததன் மூலம் சச்சின், தோனி, கோலி, கில் ஆகியோருக்கு பிறகு நம்பர் 1 வீரரான 5வது இந்தியர் என்ற பெருமையை அவர் பெற்றிருக்கிறார். தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையின் முதல் முறையாக ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டிகளின் நம்பர் 1 இடத்தை பிடித்திருக்கின்றார். முதலமைச்சர் தங்கள் வீட்டுக்கு வந்தது மறக்க முடியாத தருணம் என்று மாணவி பிரேமாவின் தாயார் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். தென்காசியில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 141 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவிட்ட 117 திட்டப் பணிகளை திறந்து வைத்தார். பின்னர் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய மாணவி பிரேமாவுக்கு கழுநீர் குளத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டப்பட்டு வருகிறது. இதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். முதலமைச்சர் தங்கள் வீட்டுக்கு வந்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று மாணவி பிரேமாவின் தாய் தெரிவித்துள்ளார். காட்பாடி அடுத்த கோபாலசமுத்திரம் பகுதியில் விவசாய நிலங்களை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் கால்வாய் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். 50 குடும்பங்கள் வசிக்கும் கோபாலசமுத்திரம் பகுதியில் மழைக்காலங்களில் குடியிருப்புகளையும் விளை நிலங்களையும் தண்ணீர் சூழ்ந்து கொள்வதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது வேலூரில் பெய்த தொடர் மழையால் இப்பகுதி முழுவதும் மழைநீர் சூழ்ந்து வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். குடியிருப்புகளுக்கு அருகில் உள்ள விவசாய நிலங்கள் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்து 20 ஏக்கருக்கு மேலாக பயிர் செய்துள்ள வேர்க்கடலை, சோளம் ஆகிய பயிர்கள் மூழ்கின. இப்பகுதியில் இருந்து தண்ணீர் வெளியேறும் கால்வாயை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருப்பதால் மழைநீர் வெளியே செல்ல வழியின்றி இருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை பயிற்சி வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட்டனர். சிவகங்கை இலுப்பக்குடியில் உள்ள இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை பயிற்சி முகாமில் பயிற்சி பெற்று வரும் 100 வீரர்கள் கீழடி அருங்காட்சியகத்தில் பார்வையிட்டு ரசித்தனர். குறிப்பாக கீழடியில் நடைபெற்ற தொல்லியல் அகழாய்வின் முக்கியத்துவம், கண்டெடுக்கப்பட்ட பழந்தமிழர் பயன்படுத்திய பொருட்கள், பழந்தமிழர் நாகரிகம் மற்றும் வாழ்வியல் முறை குறித்தும் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது.
பண்டைய காலத்தில் இருந்த இந்த காலத்தில் வாழ்வு முறை எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இது மியூசியம் நாளத்தில் இவங்களும் எதாவது இந்த மாதிரி எதுவும் டியூட்டிக்கு எதுவும் போனாங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் எதுவும் ஒரு அட்டாக் நடக்கு இந்த மாதிரி தான் அதோட மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலத்தில் எல்லாம் இருந்தாங்க மக்கள் அதெல்லாம் இதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் அடகு வைத்த நகைகள் மோசடி செய்யப்பட்டு விட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சாத்தான்குளம் பகுதியைச் சேர்ந்த சிவா என்கிற சிவசுப்பிரமணியன் ஏரலில் ஸ்ரீலட்சுமி பைனான்ஸ் என்ற அடகு கடையை நடத்தி வந்துள்ளார். இவர் வட்டிக்கு ஏதும் இல்லாமல் நகைக்கு பணம் தருவதாக விளம்பரம் செய்ததை நம்பி பலர் இருப்புக்கேற்ப நகைகளை அடகு வைத்துள்ளனர். நகையை மீட்கச் சென்றபோது அவர்களுக்கு நகையை தராமல் சாக்கு போக்கு சொல்லி பின்னர் தலைமறைவாகிவிட்டதாக அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மொத்தம் ஒரு 80 பேருக்கிட்ட 8 பவுனு 10 பவுனு 13 பவுனு 15 பவுனு எல்லாருக்கிட்டையும் வாங்கியிருக்காரு. வாங்கின இடத்துல ஒரு 1.5 கிலோ நகை கிட்ட மொத்தம் 1.5 கிலோவுக்கும் மேலேயே இருக்கும் அந்த நகைகள். மொத்தமாக அவர் மோசடி பண்ணிட்டு போயிருக்காரு. சிவசுப்பிரமணியன் கடையில் 80 பேர் 1 சவரன் முதல் 15 சவரன் வரை நகைகளை அடகு வைத்துள்ளனர். இதனால் ஏமாற்றமடைந்த அவர்கள் தலைமறைவான சிவசுப்பிரமணியனை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். நகையை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு தாவேக தலைவர் விஜய் பொறுப்பேற்க வேண்டும் என்று அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அமைத்த உண்மை கண்டறியும் குழு வலியுறுத்தியுள்ளது. அச்சங்கத்தின் நிர்வாகி நிர்மலா கரூர் கூட்டத்திற்கு வந்த பெரும்பாலான பெண்கள் விஜயைத்தான் பார்க்க வந்ததாக தெரிவித்தார். ஒரு சினிமா நடிகர் மேல உள்ள அந்த கவர்ச்சி அதனால தள்ளப்பட்டு வந்தாதான் வந்திருக்காங்களே தவிர ஒரு யாரையும் அரசியல் படுத்தி அவங்க வந்து அந்த இடத்துக்கு வரல. தமிழக வெற்றி கழகத்திற்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு நிவாரணத் தொகையை அதிகரிக்க வேண்டும் எனவும் ஜனநாயக மாதர் சங்கம் அமைத்த உண்மை கண்டறியும் குழு வலியுறுத்தியுள்ளது.